தெரிக்க விடுறாங்க போங்க நண்பர்களே. போட்டு எபிசோட் முடிஞ்சோடனே சும்மா ஒப்பாரி வைக்கிறாங்க. ஸோ வெல்கம் டு மணி யூஸ் கைஸ். லைவ் அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லைவில் நம்ம ஜெஃப்ரி அவர்கள் வந்து பவித்ராவோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு அந்தர் பல்ட்டி அடித்த மாதிரி பவித்ரா கிட்டே பேசுகிறாரு. சௌந்தர்யா கிட்டேயும் ஜாக்லினி கிட்டேயும் கேங்கில் சேர்ந்ததுக்கு அவங்கள பற்றி ரொம்ப என்ன பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க பவித்ராவும் ஜெஃப்ரியும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது உள்ள ஒருத்தவங்க சௌந்தர்யா பயங்கரமாக எழுதிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டால் எல்லாரும் தான் இதை பண்ணுறாங்க, நான் மட்டும் பண்ணால் மட்டும் எதுக்கு வந்துட்டு எல்லாருமே திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுகுறாங்க. எதுக்கு காரணம்னு கேட்டாலும் சொல்ல மாட்டுறாங்க. ஓகேவா, ரயான் ஜாக் எல்லாருமே பக்கத்தில் இருக்காங்க. அங்கே வந்து ஜெஃப்ரி உள்ளே வரார். ஜெஃப்ரி உள்ளே வரும்போது நம்ம சௌந்தர்யா அவர்கள் அழுகையை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. என்னன்னு கேட்குறாப்புல சொல்ல மாட்டுறாங்க. அப்படியே வந்துட்டு திருப்பி போயிடுறாப்புல. திருப்பி ஜன்னலேருந்து எட்டி பார்க்குறாப்புல. அப்போ வந்துட்டு திருப்பி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ என்னன்னு பார்த்தா அப்போ வந்து திருப்பி என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் சௌந்தர்யா வந்து கேட்கும்போது வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு ஜெஃப்ரி வந்துட்டு ஒரு மற்ற கண்டஸ்டன்ட்லாம் மார்க் பண்ணி ஆக்ட் பண்ணி காமிக்கிறாப்புல. இந்த மாதிரி நீ மட்டும் வந்துட்டு ஜாக்லின் பேசுனா உள்ளே வரல, முத்துவும் வரான். மஞ்சரி பேசும்போது மஞ்சரி ஏதாவது சண்டை போடும்போது முத்துவும் உள்ளே வந்து இன்டர்ஃபியர் ஆகிறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் கண்டஸ்டன்ட் மாதிரி மார்க் பண்ணி காட்டுறாரு ஜெஃப்ரி. சௌந்தர்யா உடனே அடுத்த நிமிஷமே சிரிச்சிடுறாங்க. இங்கே தான் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். எப்படிம்மா இப்படி அழுதுட்டு இருந்த, எப்படிம்மா திடீர்னு சிரிக்கிற அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் இன்னொரு பக்கம் கட் பண்ணிங்கன்னா, இன்னொரு பக்கம் மஞ்சரியும் முத்துவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மஞ்சரியும் முத்தும் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டால் வந்துட்டு மஞ்சரி அவர்கள் கேட்குறாங்க, கைத்தட்டு உனக்கு வரவே இல்லைல்ல முத்து, இந்த வாரம் கொஞ்ச நாளாக கைத்தட்டே வரல. கைத்தட்டுலாம் வந்து ஒரு கண்காட்சி, ஒரு கண் வேடிக்கை இது மாதிரி தான் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாப்புல. அப்போ என்ன கைத்தட்டுலாம் பொய்யின்றியா அப்படின்னு சொன்னதுக்கு வந்துட்டு, இல்லை மக்கள் வந்துட்டு நான் பேசும்போது ஏதாவது கவுண்டர் சொல்லும் போதுலாம் சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, அது போதும், தீபக் அவர்களுக்கும் அப்படி தான் தட்டுறாங்கன்ற மாதிரி முத்து அவர்கள் சொல்கிறார். ஓகேவா, இதெல்லாம் பயங்கரமான ஒரு கண்டென்ட் நடந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் பவித்ரா கிட்ட ஜெஃப்ரி என்னென்னா பேசிகிட்டு இருக்காரு. நான் வந்துட்டு அந்த கேங்குள்ளே போனதே வந்துட்டு அவங்க 2 பேரை பற்றி தெரிஞ்சிக்க தான், முழு விஷயமா என்ன பண்ணுறாங்க, சௌந்தர்யா என்ன எப்படி இருக்காங்கன்றது, ஜாக் என்ன பண்ணுறாங்கன்றதை பற்றி தெரிஞ்சிக்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறார். சௌந்தர்யா என்னன்னா ஒரு பக்கம் வந்துட்டு அழுதுட்டுருக்காங்க. இவன் வந்துட்டு ஜெஃப்ரி போய் கேட்டோடனே வந்துட்டு எதுவுமே இல்லைன்றாங்க. உள்ளே வந்து ஆக்ட் பண்ணி காமிச்சோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிடுங்க. என்னடா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு. இதுக்கு நடுவில் வேறு விஷாலும் நம்ம தர்ஷிகாவும் இந்த கிரிஞ்சு கண்டுட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. கிரிஞ்சு கண்டுட்டு ஆரம்பித்து கட்டி பிடிக்கிறது, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தர்ஷிகா அப்படின்றாங்க. டேய் ஏன்டா இதெல்லாம் பண்ணுறீங்க ஏண்டா? ஸோ ஆனால் வந்துட்டு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேவான் தர்ஷிகா அவர்களுக்கு. ஓகேங்களா, தர்ஷிகா வேறு ஒரு இடத்துல எதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரியான பிளேஸ்லாம் ஃபஸ்ட் சேவ் பண்ணி என்னெல்லாம் லாஸ்ட் சேவ் பண்ணுறாங்க. அம்மா பொறாமல் பண்ணலாம், இந்த அளவு பொறாமப்படுறியம்மா. சௌந்தர்யா ஜாக்லின்லாம் ரொம்ப பேடான பிளேஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா பொறாமல் இருக்கலாம், இந்த அளவு பொறாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறைய எமோஷனல் கண்டென்ட்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி எபிசோடில் இருந்திருக்கும். சாச்சனா முத்து அழுது ரொம்ப எமோஷனலானதெல்லாம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னொரு லைவ் அப்டேட்டோட வீடியோவோட வரேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் கைஸ்.